அடுத்த விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வீட்ல வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. எங்க பொண்ணுக்கு நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு நீங்க வந்து இவ்ளோ சவரன் போடணும், என் பையனுக்கு நீங்க இவ்ளோ சவரன் போடணும், எங்க கல்யாண செலவு நீங்க தான் ஃபுல்லா எடுத்துக்கணும், அதுல வந்து பாதி ஷேர் கூட நாங்க கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம், ஏன்னா நாங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க இருந்து நான் உங்க வீட்டுக்கு வரதுக்கு நான் விரும்பல, எங்களால் இவ்வளோலாம் பண்ண முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா டிமாண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் எப்பவுமே போய் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருங்க. தயவு செஞ்சு அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க, வெல் டு டூ ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஓன் ஹவுஸ் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காகலாம் நீங்கள் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு நல்ல விதமாக இருக்குன்றது வந்து ஒரு டவுட்டு தான். ஏன்னா டிமாண்ட் பண்ணுற இடத்துல எப்போவுமே ஒரு கம்பேரிசன் இருக்கும். நாளை பின்னாடி நீங்கள் அவங்க வீட்டில் போய் வாழும்போது கூட உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் இது கேளு, இல்லைனா உங்களுக்கு ஒரு சொசைட்டி ப்ரெஷர்ஸ் ஒன்று கொடுத்து உங்கள் லைஃப்பையும் வந்து இன்னும் ட்ராமடைஸாக ஆக்குவாங்க. அண்ட் இந்த மாதிரி கேட்கும் போது அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்னர் வந்து அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அப்போவே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸை இது பண்ணி அந்த மாதிரி கேட்காதீங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்றத வந்து அவங்க வீட்டில் ஒரு டிஸ்கஷன் வரும்போது அதை பற்றி பேசியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்காதீங்கன்ட்டு. ஆனால் ஒருத்தவங்க கிட்ட ஃபோனில் பேசும்போதோ அப்போ வந்து அந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போதோ இல்லை வீட்டுக்கு வந்து உட்காரும் போதோ அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டிலேருந்து கேட்கும் போதோ இவங்க வந்து வேண்டாம் சொல்லாமல் கம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த பையனுக்கும் அது தேவைப்படுது அப்படின்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாமே நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அப்போ பேசி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றியும் பேசணும். லைக் எங்கள் ஃபேமிலியால் இதான் முடியும், நாங்கள் இதுதான் பண்ணுவோம், அண்ட் வி ஆல்சோ லுக் ஃபார்வர்ட், நீங்களும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் டு த மேரேஜ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்கள் தான் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அவங்க வீட்டில் என்ன இருக்குன்றத வந்து நீங்களும் பார்க்கணும்ல. ஆனால் இங்கே நிறைய வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, பசங்க வீட்டில் இருந்தால் பொண்ணுங்க வீட்டில் என்ன இருக்குது, பொண்ணுங்கிட்ட இருந்து என்ன இது பண்ண முடியும் அப்படின்றதுலாம் வந்து நிறைய பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து இந்த சைடு நடக்குதான்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். அண்ட் நிறைய வீட்டில் வந்து அப்படியே ரிவர்ஸாகவும் நடக்குது. ஏன்னா பொண்ணுங்களும் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஈக்குவலாக நடக்கிற விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் முன்கூட்டியே பேசிக்கிறதுனால உங்களுக்கும் நிறைய வந்து ட்ராமாவில் இருந்தோ இல்லை ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் பேசும்போது இந்த மாதிரியான ஒரு டாபிக்ஸ் அங்கே வரும்போது அது இன்னும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்னர்ஸ் கிட்ட இந்த மாதிரியான டாபிக்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னா மட்டும் அந்த பர்சனை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் கூட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் மைண்டில் வச்சுட்டு வேறு எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ